ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கான தினமணி பேப்பரில் என்ன கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி 4 ஜூலை 2025 வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி பேப்பரில் என்ன கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே நீர்நிலைகளின் நிலவரம் அறிய பிரத்யேக இணையதளங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு குளமோ ஏரியோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதோட நிலவரம் அறியறதுக்கு புதுசாக 2 இணையதளங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். இது என்னென்ன சொல்ல போகுதுன்னா, இந்த இணையதளம் நீர் வளங்கள் தேவை, தரம், வறட்சி, குடிநீர் பற்றாக்குறை நிலவரம், வரத்து முன்னறிவிப்பு, நீர்த்தேக்க செயல்பாடு மேம்படுத்துதல், நீர் பற்றாக்குறை தகவல், நீர் பாதுகாப்பு திட்டம் உட்பட 11 அம்சங்கள் இந்த வலைதளத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். தனித்துவம் வாய்ந்த இணையதளமான http://tnrims.tngovernment.in அப்படின்னு கொடுத்துருக்காங்க. tnrims WRIMS rims.tngovernment.in இப்படின்னு ஒரு இணையதளம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் செயற்கை நுண்ணறிவு மற்றும் செயற்கைக்கோள் மூலம் புதிய தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சென்னை மற்றும் சுற்றியுள்ள 3 மாவட்டங்களில் ஆக்கிரமிப்பு நீரின் தரம் கண்காணிக்கப்பட உள்ளது. இதற்கென பிரத்யேக இணையதளம் என்னன்னா TNSWIP அப்படின்னு சொல்லியிருக்காங்க. TNSWIP.tngovernment.in. இங்கே TNRIMS அப்படின்னு ஒன்று, அதுக்கப்புறம் TNSWIP அப்படின்னு ஒரு இணையதளம், மொத்தம் 2 இணையதளம் இன்னைக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பிரதமர் மோடிக்கு கானா நாட்டின் உயரிய விருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே பிரதமர் மோடி நிறைய விருது வாங்கியிருப்பார். நிறைய நாட்டுக்கு பயணம் பண்ணி அங்கே நிறைய அந்தந்த நாட்டோட உயரிய விருதுகள் நிறைய வாங்கியிருப்பாருன்னு நம்ம பார்த்துருப்போம். இப்போ கானா நாட்டின் உயரிய விருது என்னன்னா தி ஆஃபீஸர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி ஸ்டார் ஆஃப் கானா, தி ஆஃபீஸர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி ஸ்டார் ஆஃப் கானா அப்படின்ற விருது வாங்கியிருக்காரு. நெக்ஸ்ட்டு தமிழ் அறிவு வளாகம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்க போகிறாங்க. எங்கன்னா தரமணி, சென்னை தரமணியில் தமிழ் அறிவு வளாகம் அமைப்பதற்கான பணிக்கு முதல்வர் ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே சென்னை தரமணியில் ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகம் செயல்பட்டு வருது. அதே இடத்துல, அதாவது தரமணியிலேயே இப்போ தமிழ் அறிவு வளாகம் அப்படின்னு ஒன்று அமைக்க போகிறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே டெங்கு காய்ச்சலை பரப்பும் ஏடிஸ் எஜிப்டை அப்படின்னு ஒரு கொசு கொடுத்துருக்காங்க. அப்போ டெங்கு காய்ச்சலை எந்த வகை கொசு பரப்புதுன்னா ஏடிஸ் எஜிப்டை. மேபி இது கூட கேட்கலாம், டெங்கு காய்ச்சலுக்கான காரணமான கொசு பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏடிஸ் எஜிப்டை. இந்த ஆர்டிக்கல்ல என்ன நெக்ஸ்ட் இங்கே ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க, முன்னேற்ற தடைகள் அப்படின்னு. நம்ம நாட்டில் இப்போ குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள்லாம் இருக்காங்க. அந்த நிறுவனங்களுக்கு நிதி ஆயோக் ஒரு அறிக்கை அண்மையில் வெளியிட்டிருக்காங்க. என்னன்னா கொள்கை வடிவமைப்பு அப்படின்ற ஒரு தலைப்பில் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க.
அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் செயல்படும் நடுத்தர நிறுவனங்களில் 82% நிறுவனங்கள் நவீன தொழில்நுட்பங்களை வந்து போன்றவை இல்லாமல் செயல்படுவதால் அவற்றின் உற்பத்தி திறன் உலகளாவிய போட்டிகளை சமாளிக்க முடியவில்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது கொள்கை வடிவமைப்பு அப்படின்னு ஒரு அறிக்கையை வந்து யார் வெளியிட்டிருக்கா? நிதி ஆயோக் வந்து வெளியிட்டிருக்கு. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நவீன தொழில்நுட்பங்களை வந்து நடுத்தர நிறுவனங்கள், அதாவது 82% நிறுவனங்கள் பயன்படுத்தலை, அதனால உலக போட்டிகளை சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிறைய திட்டங்கள் இருக்குது, அரசின் திட்டங்கள் குறித்து போதிய விழிப்புணர்வு இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிரதமரின் வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டத்தின் கீழ் PMEGP அப்படின்னு மானியத்துடன் கடன் பெறும் வசதி. PMEGP. நெக்ஸ்ட்டு பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம். நெக்ஸ்ட்டு பிணை இல்லாமல் கடன் வழங்கும் CGTMS. நெக்ஸ்ட்டு கரோனா பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்டு முடங்கிய நிறுவனங்களுக்கு உலக வங்கியின் உதவியுடன் கடன் வழங்கும் RAMP திட்டம். போன்ற பல திட்டங்கள் குறித்து வந்து 10% நடுத்தர நிறுவனங்களுக்கு தான் வந்து பயன்படுத்தியிருக்கு. மற்ற நிறுவனங்களுக்கு வந்து இந்த திட்டங்களை பற்றி தெரியலை அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்போ வந்து இதில் MSMEக்கு வந்து உதயம் போர்ட்டல் அப்படின்னு ஒன்று கூட வந்து கொண்டு வந்திருப்பாங்க. உதயம் போர்ட்டல்னால் வந்து இந்த போர்ட்டலில் வந்து ரெஜிஸ்டர் வந்து பண்ணுவாங்க. எல்லா MSMEயும் வந்து இந்த போர்ட்டலில் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க, உதயம் போர்ட்டல். ஆனால் வந்து இதை பற்றி நிறைய பேருக்கு வந்து தெரியலை அப்படின்ற மாதிரி இந்த ஆர்டிக்கிளில் கொடுத்துருக்காங்க. நம்ம என்னென்ன திட்டம் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கலாம். பிரதமரின் வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டத்தின் கீழ் PMEGP, அது வந்து மானியத்துடன் கடன் பெறும் வசதி. நெக்ஸ்ட்டு பிணை இல்லாமல் கடன் வழங்குறது வந்து CGTMS அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கரோனா பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்டு முடங்கிய நிறுவனங்களுக்கு உலக வங்கியின் உதவியுடன் கடன் வழங்கும் RAMP திட்டம் போன்ற திட்டங்கள்லாம் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம நேம் மட்டும் வந்து இந்த தடவை குரூப் 1ல் கூட நிறைய இந்த மாதிரி வந்து ஷார்ட் ஃபார்மில் இருக்க திட்டங்கள் கொடுத்துட்டு இது என்ன திட்டம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. நம்ம வந்து பார்த்து வச்சுக்கலாம். PMEGP, CGTMSE, நெக்ஸ்ட் RAMP, இது எல்லாமே வந்து MSMEக்கான திட்டங்கள். நெக்ஸ்ட் இங்கே ஒரு திருக்குறள் கொடுத்துருக்காங்க. எனை திட்பம் எய்திய கண்ணும் வினை திட்பம் வேண்டாரை வேண்டாதுலகு. வேறு எத்தகைய உறுதி உடையவராக இருந்தாலும் செய்யும் தொழிலில் உறுதி இல்லாதவரை உலகம் விரும்பி போற்றாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதிகாரம் வந்து வினை திட்பம். நெக்ஸ்ட்டு நேஷ்னல் ஹெரால்டு. நேற்று இது நம்ம பார்த்தோம். 1938ஆம் ஆண்டு பிரதமர் ஜவஹர்லால் நேரு தான் நேஷ்னல் ஹெரால்டு அப்படின்ற பத்திரிகை வந்து தொடங்கினார் அப்படின்னு வந்து பார்த்தோம். இதில் நேஷ்னல் ஹெரால்டு அப்படின்றது வந்து எந்த வருஷம் வந்து தொடங்கப்பட்டது அப்படின்னு வந்து கேட்கலாம். 1938 தொடங்கியிருக்காங்க. இன்றைக்கான பேப்பரில் அவ்வளோதான் கரண்ட் அஃபேர்ஸ். நாளைக்கு பேப்பரில் மீட் பண்ணுவோம். பை.